அதிரடியாக களமிறங்கிய அல்கசாமி நெரோ படைப்பிரிவினரும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட கொள்ளை கும்பல்களும் இவை தொடர்பான காணொளிகளும். ஈரானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் அமெரிக்க சிப்பாய்களை கல்லறைகளுக்குள் புதைக்கப் போகும் ஈரானும் ஈரானிய தலைமைகளின் மிரட்டலான எச்சரிக்கையும். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானுக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்ட ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையம். ஈரான் லெபனான் முருகலும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட 6 லெபனான் சிப்பாய்களும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கொண்டு சென்ற சவுதி அரேபியாவினுடைய சரக்கு கப்பலும் இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்துவதற்காக களமிறங்கிய துறைமுக அதிகாரிகளும். இத்தாலியின் ஜெனோவா துறைமுகத்தில் ஆயுதங்களாலும் வெடிமருந்துகளாலும் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரக்கு கப்பலை இத்தாலிய துறைமுக அதிகாரிகள் முற்றுகையிட்டுள்ளார்கள். குறித்த சரக்கு கப்பலானது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான பஹரி அன்பு என்கின்ற சரக்கு கப்பலாகும். அமெரிக்காவிலிருந்தே குறித்த சரக்கு கப்பலானது ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வெடிகுண்டுகளையும் நிரப்பிக் கொண்டு வந்துள்ளது. மேலும் குறித்த சரக்கு கப்பலானது எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை நோக்கியே பயணித்துள்ளது. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திலே இந்த ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டு வெடிமருந்துகள் களமிறக்கப்பட்டு பின்பு தரை வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை சென்றடைவதற்கே திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய குறித்த சரக்கு கப்பல் மூலமாக அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அத்தோடு குறித்த சரக்கு கப்பலை முற்றுகையிட்ட இத்தாலிய துறைமுகத்தினுடைய அதிகாரிகள் இந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் குறித்த சரக்கு கப்பல் செல்லக்கூடிய இடங்களையும் முழுமையாக கண்டறிந்துள்ளார்கள். இதற்கு பிறகு குறித்த சரக்கு கப்பலானது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சரக்கு கப்பலை இத்தாலியின் ஜெனேவா துறைமுகத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது என்றும் 40க்கும் அதிகமான ஜெனேவா துறைமுகத்தினுடைய அதிகாரிகள் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் வெளிப்புற அழுத்தத்தின் காரணமாக சவுதி அரேபியாவினுடைய குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான ஆவணப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய குறித்த ஆயுத கப்பலை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டங்களையும் தற்போது துறைமுக அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த ஆயுத கப்பலை தடுத்து நிறுத்துவதற்கான ஏனைய வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்காக இத்தாலியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் அடிமை சவுதி அரேபியாவினுடைய முஸ்லிம்கள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கடத்துகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களை பயன்படுத்தி இந்த இன துரோகிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஆயுத வியாபாரங்களை மேற்கொள்கின்றார்கள். பலஸ்தீனிய மக்களை பாதுகாக்க வேண்டும், பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை அடைந்துவிடக் கூடாது என கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் கூட இந்த அடிமை அரபு முஸ்லிம்களுக்கு இல்லை என்பது வேதனையான விடயமாகும். அடுத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களை லெபனான் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய லெபனான் அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஹிஸ்புல்லா இராணுவம் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆயுதங்களும் லெபனான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என நேற்றிரவு சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் விசேட அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாமுக்கும் ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக லெபனான் அரசு இராணுவத்தினை முழுமையாக களமிறக்குமாறும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அதிகளவான லெபனான் துருப்புக்களை களமிறக்குமாறும் தற்போதிலிருந்தே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறும் பல வழிகாட்டுதல்களை சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக லெபனானிய அரசாங்கம் நேற்று காலையிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசங்கள் முழுவதும் லெபனானிய அரசாங்க படைகளை குவித்து வருகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிராமங்களுக்கும் நகர்ப்புற பிரதேசங்களுக்கும் அதிகளவான லெபனானிய படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 2 வாரங்களாக பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய லெபனான் அரசாங்கத்தினுடைய முடிவை எதிர்த்து இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முடக்குவதற்காகவும் லெபனானினுடைய அரச இராணுவம் பல வீதிகளையும் முடக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு நேற்று மாலை தெற்கு லெபனானினுடைய டயர் பிரதேசத்திலே களமிறங்கிய லெபனானினுடைய அரச இராணுவ படைகள் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களையும் சுரங்கப்பாதைகளையும் கைப்பற்றுவதற்கான தேடுதல்களையே மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த மலை பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொறியில் 10க்கும் அதிகமான லெபனான் சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பொறி வெடித்ததில் 6 லெபனான் சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பொறியானது ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் வைக்கப்பட்ட பொறி என்றும் இந்த பொறியை செயலிழக்க செய்யும் சந்தர்ப்பத்திலேயே இந்த வெடிப்பு பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் குறித்த பொறியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வைக்கப்பட்டிருந்த பொறி என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு இந்த பொறியை வைத்துவிட்டு சென்றுள்ளது என்றும் இந்த பொறியிலேயே தற்போது லெபனானிய படைகள் சிக்கி இருப்பதாகவும் சில லெபனானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இது எவ்வாறு இருப்பினும் ஹிஸ்புல்லாவுடைய ஆதிக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக களமிறங்கிய லெபனானிய படைகள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே லெபனானிய அரச இராணுவம் தேடுதல் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் லெபனானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். லெபனானிலே சிலர் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை எடுத்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த சதி திட்டங்களுக்கு எதிராக ஹிஸ்புல்லா வீரியமாகவும் உறுதியாகவும் செயல்படும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றது. ஹிஸ்புல்லா பலவீனமடைந்திருப்பதாக எண்ணிய இவர்கள் இந்த சதி திட்டங்களை களமிறக்கியுள்ளார்கள். ஆனால் உண்மையில் ஹிஸ்புல்லா அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. தற்போது லெபனான் களத்திலே எதிர்ப்பானது பலமிக்கதாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் இறுதியில் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. ஹிஸ்புல்லா அதனுடைய ஆயுதங்களை கீழே வைத்தால் லெபனானினுடைய இறையாண்மையை யார் பாதுகாப்பது? லெபனான் மக்களுக்கான பாதுகாப்பை யார் வழங்குவது? லெபனான் எதிர்ப்பினுடைய ஆயுதங்கள் லெபனான் மக்களுடைய உரிமையும் கௌரவமும் ஆகும். கடந்த கால வரலாற்றிலிருந்து லெபனான் அரசாங்கம் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லையா? லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் மிக முக்கிய தேவையாகும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய முடிவை ஈரான் கடுமையாக எதிர்க்கின்றது. மேலும் நாங்கள் ஹிஸ்புல்லாவை பலப்படுத்துவதற்கான ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான உதவிகளை முழுமையாக வழங்குவோம். லெபனான் மக்களுக்கான லெபனான் எதிர்ப்பை பலப்படுத்துவதற்கு நாங்கள் அனைத்தையும் செய்வோம். லெபனான் மக்களுக்கும் லெபனான் எதிர்ப்பிற்கும் ஈரான் எப்போதும் முழுமையான ஆதரவையே வழங்கும் என அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் லெபனானினுடைய உள் விடயங்களில் தலையிடக்கூடாது. லெபனானினுடைய உள் விடயங்களில் ஈரான் ஒருபொழுதும் தலையிடக்கூடாது. இதற்கு பிறகும் நாங்கள் ஈரானினுடைய தலையீட்டை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. மேலும் ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அறிக்கைகளுக்கு எதிராகவும் நாங்கள் கடுமையான கண்டனத்தினை வெளியிடுகின்றோம் என லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அடிமை சவுதி அரேபியாவினதும் அழுத்தங்களுக்கு அமைவாக முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய லெபனான் அரசாங்கம் லெபனான் விவகாரத்திலே ஈரானை தலையிடக்கூடாது என்று குறிப்பிடுவது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. லெபனானி அடிமை தலைமைகள் போலியான உத்தரவாதங்களுக்கு அடிபணிந்து இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானிய பாதுகாப்பு சபையானது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானுக்கு எதிராகவும் அவருடைய சீர்திருத்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர்களையும் அதனுடைய ஊழியர்களையும் தொழில்நுட்ப ஊழியர்களையும் நாங்கள் ஒரு பொழுதும் நம்பவே கூடாது. ஏனென்றால் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எதிரியினுடைய உளவு அமைப்பாகவே செயற்படுகின்றது. எதிரியினால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே சர்வதேச அணுசக்தி நிறுவனம் காணப்படுகின்றது. இதனாலேயே சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை கொள்வதற்கான தீர்மானங்களையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளோம். இப்படியான நிலைமையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய ஊழியர்களை ஈரானுக்குள்ளே அனுமதிப்பது ஒரு மிகப்பெரிய மூலோபாய தவறாகவே கருதப்படுகின்றது. தற்போது பெஜஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கம் இந்த சட்ட விதிமுறைகளை மீறி சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய ஊழியர்களை ஈரானுக்குள்ளே அனுமதிப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த செயற்பாடுகள் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் நாங்கள் மசூத் பெஜஷ்கியானையும் அவருடைய சீர்திருத்த அரசாங்கத்தையும் எச்சரிக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு சபையானது விசேட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது சர்வதேச நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப ஊழியர்களை ஈரானுக்குள்ளே அனுமதித்து சில கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை மசூத் பெஜஷ்கியானுடைய சீர்திருத்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்றது. இவற்றுக்கு எதிராகவே ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையானது இந்த எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது.
அடுத்து அசர்பைஜானினுடைய ஊடகங்கள் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசமான டப்ரிஸ் பிரதேசமானது அசர்பைஜானுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் இந்த டப்ரிஸ் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி அசர்பைஜானோடு இணைத்துக் கொள்வதற்கு அசர்பைஜான் இராணுவம் தயாராகவே இருக்கின்றது என்றும் ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய உருமியா ஆல்ட் ஆஃப் பிரதேசங்களையும் நாங்கள் அசர்பைஜானோடு ஒன்றிணைத்து எங்களுடைய வரலாற்று அசர்பைஜானை உருவாக்க வேண்டும் என்றும் அசர்பைஜானினுடைய ஊடகங்கள் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அசர்பைஜானினுடைய இராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து குறித்த பிரதேசங்களை கைப்பற்ற வேண்டும் என்று அசர்பைஜானினுடைய ஊடகங்கள் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானினுடைய மகன் அசர்பைஜானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் வெளியிட்டு வருகின்றார். ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரின் போது அசர்பைஜான் ஆனது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. அசர்பைஜானின் வான்பரப்பினூடாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானுக்குள் நுழைந்து உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் அசர்பைஜானினுடைய எல்லை பிரதேசங்களில் இருந்து ஈரானுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான எல்லாவிதமான ஆதாரங்களையும் ஈரானிய அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான போரின் போது அசர்பைஜானானது எந்தவிதமான உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கவில்லை என்றும் அசர்பைஜானுக்கு எதிராக ஆதாரமற்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானினுடைய மகன் அசர்பைஜானுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரின் போது அசர்பைஜான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் பல்வேறுபட்ட ஆதாரங்களையும் முழுமையாக வெளியிட்டு மசூத் பெஜஷ்கியானினுடைய மகனுக்கான பதிலடிகளையும் வழங்கியிருந்தார்கள். அடுத்து ஈரான் அர்மேனியா எல்லை பிரதேசமான ஜங்கசர் கொரிடோர் பிரதேசத்தினை அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளது. ஜங்கசர் கொரிடோர் பாதையை கைப்பற்றுவதற்கான ஒப்பந்தங்களை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். இவை தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த ஜங்கசர் கொரிடோர் பாதையிலே அமெரிக்கா களமிறங்கி இருப்பது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஈரானினுடைய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலியாத்தி அவர்கள் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதை திட்டமானது நிச்சயமாக எதிர்காலத்தில் அர்மேனியாவுக்குள்ளே பல்வேறுபட்ட பிளவுகளை ஏற்படுத்த போகின்றது. இந்த திட்டத்தினை அர்மேனிய மக்கள் விரும்பவில்லை. தங்களுடைய நிலப்பிரதேசத்தினை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அர்மேனிய எல்லை பிரதேசத்திலே அமெரிக்க படைகள் களமிறக்கப்படுவதற்கு அர்மேனிய மக்கள் விரும்பவில்லை. அர்மேனிய மக்கள் இந்த திட்டத்தினை வலுவாக எதிர்க்கின்றார்கள். ஆனால் அர்மேனியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டார். மேலும் இதற்கான விலையை அர்மேனியாவினுடைய பிரதமர் வெகு விரைவில் செலுத்துவார். இந்த ஜங்கசர் கொரிடோர் திட்டத்தினால் தற்போது தெற்கு காக்கசஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. மேலும் ஈரானிய எல்லை பிரதேசத்திலே அமெரிக்கா இருப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க போவதில்லை. ரஷ்யாவுடன் இணைந்தோ அல்லது ஈரான் தனியாகவோ இந்த ஜங்கசர் கொரிடோர் திட்டத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கு அனைத்து வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொள்ளும். எங்களுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதை திட்டத்தினை நாங்கள் சும்மா விட போவதில்லை. இந்த எல்லை பிரதேசமானது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாடகைக்கு விடக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரதேசம் அல்ல. எங்களுடைய எல்லை பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்பினால் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த எல்லை பிரதேசமானது களமிறக்கப்படும் அமெரிக்க படைகளுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவே மாறப்போகின்றது. எங்களுடைய எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்படும் அமெரிக்க படைகளை நாங்கள் கல்லறைகளுக்கு அனுப்புவோம். மேலும் இதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம் என ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலியாத்தி அவர்கள் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரான் ரஷ்யாவுடைய உதவியை பெற்றுக்கொண்டோ அல்லது தனியாகவோ களமிறங்கி ஜங்கசர் கொரிடோர் பாதையை தடுத்து நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகின்றது. அர்மேனிய மக்களும் குறித்த திட்டத்தினை எதிர்ப்பதனால் ஈரான் அர்மேனிய மக்களை பயன்படுத்திய இந்த திட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் என ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களான பென்குவிரும் ஸ்மட்ரிச்சும் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது நாங்கள் காசா சிட்டி பிரதேசத்தினை மாத்திரம் கைப்பற்றக்கூடாது, ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். ஹமாஸுக்கு அழுத்தத்தை வழங்கக்கூடிய வகையில் நாங்கள் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதாக கூறி ஹமாஸோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராகுவது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலிய ராணுவ தலைமை அதிகாரி விருப்பத்தை தெரிவிக்காவிட்டால் அவர்
அவரை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான இராணுவ அதிகாரியை பதவியில் அமர்த்தி ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றி ஹமாஸையும் முழுமையாக அழித்து நாங்கள் எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைய வேண்டும். தற்போது எங்களுக்கு நெட்டன்யாஹு மீதான நம்பிக்கைகள் குறைந்து வருகின்றன. காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு நெட்டன்யாஹு பயப்படுகின்றார். சர்வதேச அழுத்தத்திற்கு பயந்து காசாவுக்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான அனுமதியையும் நெட்டன்யாஹு வழங்கப் போகின்றார். இந்த நிலைமை தொடர்ந்தால் நாங்கள் நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்திலிருந்து கூட்டமைப்பிலிருந்து விலகி விடுவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களான பென்கோவிரும் ஸ்மோட்ரிச்சும் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முன்னாள் செயற்பாட்டு தலைமை அதிகாரி இஸ்ரேல் ஜீவ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இராணுவம் நம்பாத, இராணுவ தலைமை அதிகாரியினால் ஏற்றுக்கொள்ளப்படாத, இராணுவத்தினால் முடியாத திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் இஸ்ரேலி இராணுவ தலைமை அதிகாரியை கட்டாயப்படுத்துகின்றது. நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் காசாவிற்குள்ளே மிகப்பெரிய துளை ஒன்றை தோண்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த துளைக்குள்ளே எங்களுடைய சிப்பாய்களும் அதிகாரிகளும் சிக்கி மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போகின்றார்கள். கடந்த 22 மாதங்களாக காசாவின் களத்திலே நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் செய்ததையே திரும்ப திரும்ப செய்து வருகின்றது. இவ்வாறு செய்ததையே திரும்ப திரும்ப செய்வதனால் எந்த விதமான மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. காசாவிலே எங்களுடைய இராணுவம் ஒரு வருடத்திற்கு மேலால் ஒரு தீய சுழற்சிக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளது. தற்போது காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதனால் இந்த தீய சுழற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தினை இஸ்ரேலி இராணுவத்திற்கு ஏற்படுத்த போகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முன்னாள் செயற்பாட்டு தலைவர் இஸ்ரேல் ஜீவ் தெரிவித்துள்ளார். அடுத்து மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் அல்-கஸாமினுடைய எரோ படைப்பிரிவினர் அதிரடியாக களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். காசாவின் பாதுகாப்பு படையோடு இணைந்து செயற்படக்கூடிய படைப்பிரிவாகவுமே இந்த எரோ படைப்பிரிவு காணப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதற்காகவும் உணவுப் பொருட்களை கடத்திச் செல்வதற்காகவும் களமிறங்கி இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவே அல்-கஸாமினுடைய எரோ படைப்பிரிவினர் களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கொள்ளை கும்பலை சேர்ந்த 6க்கும் அதிகமானவர்களை அழித்து அவர்கள் வருகை தந்திருந்த அவர்களுடைய வாகனத்திலேயே அவர்களை தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலியில் அல்-கஸாம் படையினுடைய எரோ பிரிவினுடைய போராளி இவ்வாறு தெரிவித்தார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான காலம் முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய எந்த ஒரு கொள்ளை கும்பல்களுக்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. அனைத்து கொள்ளை கும்பல்களுக்கும் இதே நிலைமைத்தான் ஏற்பட போகின்றது. மேலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இதுபோன்ற அதிரடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என குறித்த காணொலியிலே அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஆரவாரமிட்டு கோஷங்களை எழுப்பி பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இன்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு வீடொன்றிற்குள் நிலை கொண்டிருந்த 5க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.